ராஜேஷ்குமார் நாவல் அத்தியாயம் 7 ஒளிந்தாலும் விடமாட்டேன் தொடர்கிறது. வாங்கம்மா, அமைச்சர் இருக்காரா? ஐயா உள்ளே இருக்காரு, உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, வாங்கம்மா. அவன் பின்னால் நடந்தாள் தாமினி. வேறொன்றும் நிசப்தம் காத்த அந்த ஹாலை பார்த்து குழப்பமடைந்த கண்களோடு அவனிடம் கேட்டாள், யாரையும் காணுமே. ஐயாவோட வீடு ராஜீவ் நகரில் இருக்குது, அங்கே தான் கட்சிக்காரங்க வரப்போக இருப்பாங்க. இது ஐயாவோட ரெஸ்ட் ஹவுஸ், இங்கே யாரோட தொந்தரவும் இருக்காது. நான் அதை கேட்கலை. பார்ட்டிக்கு யாரும் வரலையா? பார்ட்டியா? பார்ட்டி இருக்குதுன்னு தானே என்னை வர சொன்னார் அவர். எனக்கு அதை பற்றி தெரியலம்மா. அவள் குழப்பம் நீடிக்க அவனுடன் நடந்தாள். ஹாலை ஒட்டினார் போல இருந்த ஒரு அறையின் வாசல் வரை வந்தவன் அங்கேயே நின்று கொண்டான். ஐயா இந்த ரூமில் தான் இருக்காரு. அவள் தயக்கமாய் உள்ளே சென்றாள். வரவேற்பறை மாதிரி இருந்த அந்த அறையில் மங்களாய் மஞ்சள் வெளிச்சம் பரவி இருந்தது. கலர் டிவியில் வண்ணங்கள் அசைந்தன. திருச்சிற்றம்பலத்தின் கரகரப்பான குரல் கேட்டது. வாமா தாமினி. அவள் நெற்றியை சுருக்கி கொண்டு அவருக்கு எதிரே வந்து நின்றாள். உட்காருமா. அவர் காட்டின எதிர் சோபாவில் அமர்ந்து கொண்டே கேட்டாள். சார், பார்ட்டி இல்லையா? கேன்சல் ஆயிடுச்சா? யார் சொன்னது பார்ட்டி இல்லைன்னு? யாரையுமே காணுமே. நீ தானே வர வேண்டியிருந்தது. நீ வந்தாச்சு, இன்னும் யார் வரணும்? அந்த ஆர்ட் ஃபிலிம் சம்மந்தமாக பேச டைரக்டரும் கதாசிரியரும் வருவாங்கன்னு சொன்னீங்களே, வந்திருக்காங்களா? என்ன சார் சொல்கிறீங்க? எங்கே வந்திருக்காங்க? நான் தான் டைரக்டர், நான் தான் கதாசிரியர். தாமினியின் ஆச்சரியம் இன்னும் அதிகரித்தது. நீங்களா? ஏமா, என்னை பார்த்தா அப்படி தெரியலையா? ஸ்கூல் நாட்களில் நான் நாடகம்லாம் போட்டிருக்கேன். அந்த கலை தாகம்தான் என்னை கலாச்சாரத்துறை அமைச்சர் ஆக்கியிருக்கு. என்னால் நம்பவே முடியல சார். கதாசிரியர் டைரக்டர்னு நெத்தியில் எழுதியா ஒட்டிக்கிட்டு இருக்க முடியும்? கதையை எனக்கு சொல்ல முடியுமா சார்? என்ன அவசரம்? விருந்தை சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் சார். நான் ஆர்வமாக வந்திருக்கிறதுக்கு காரணமே ஆர்ட் ஃபிலிம் பற்றி பேசத்தான் சார். பேச மாட்டேன்னா சொன்னேன். உடனே கதையை தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்குது சார். காத்திருக்க பொறுமை இல்லை. அவுட்லைனையாவது சொல்கிறேன் என்று சொல்லி சில வினாடி கண்ணை மூடியவர் மெதுவாய் வார்த்தைகளை வெளியிட ஆரம்பித்தார். ஒரு செல்வாக்கான அரசியல்வாதி எதேச்சியாக வீடியோவில் ஒரு சினிமா பார்க்கிறான். அதில் நடிக்கிற நடிகையை அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவன் செல்வாக்கை வச்சு அவளுக்கு விருதெல்லாம் வாங்கித்தரான். அந்த ஒண்டிக்கட்டை அரசியல்வாதியின் அன்பில் மயங்கி போய் அவளையே அவனுக்கு கொடுத்துடுறான். தாமினி முகம் கருத்து போய் அவரை பார்த்தாள். என்னம்மா அப்படி பார்க்குற? கதை எப்படி இருக்குது? ஆர்ட் ஃபிலிம் கதையெல்லாம் இப்படித்தானே இருக்கணும் சார். நீங்கள் ஏதோ உள்நோக்கத்தோடு பேசுகிற மாதிரி இருக்குது. உள்நோக்கம்னு சொன்னால் என்னவோ போல் இருக்குது. கைமாறாய் எதிர்பார்த்து பேசுகிறேன்னு வச்சுக்கோயேன். சினி ஃபீல்டில் இருக்கிற உனக்கு ரொம்ப விலாவரியாக சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் நினச்சிருந்தா கண்டிஷன் போட்டுட்டு அப்புறமா விருந்துக்கு உன் பேரை சிபாரிசு பண்ணியிருக்கலாம். அப்படியெல்லாம் நான் செய்யலையே. நீ ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. சினி ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற ரகம் இல்லை சார். நான்